5 நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதுல நட்சத்திர வாக்குப்பதிவு எவ்வளவு இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. தமிழகத்துல முக்கிய தலைவர்கள் போட்டியிடும் தொகுதியில எவ்வளவு வாக்கு சதவீதம் அதிகமாயிருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். 2021 இருந்து 2026 வரையும் எவ்வளவு வாக்கு சதவீதங்கள் அதிகமாயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில நின்னுருக்காரு. இதுல 2021ல 61.79% வாக்குப்பதிவுகள் எண்ணப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து 2026ல 86.11% வாக்குகள் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவதா அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில நின்னுருக்காரு. இதுல 2021ல 87.14% வாக்குகள் பெற்றிருக்காரு. இதை தொடர்ந்து 2026ல 92.17% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவதா சாத்தூர்ல நயினார் நாகேந்திரர் அவர்கள் நின்னுருக்காரு. இதுல 2021ல 63.7% வாக்குகள் பெற்றிருக்காரு. இப்போ 2026ல 85.65% வாக்குகள் பெற்றிருக்காரு. அடுத்ததா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் காரைக்குடியில நின்னுருக்காரு. இதுல 2021ல 67.31% வாக்குகள் பெற்றிருக்காரு. இப்போ 2026ல 74.33% வாக்குகள் பெற்றிருக்காரு. அடுத்ததா புதுசா களமிறங்கியிருக்கும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில நின்னுருக்காரு. இவர் 2026ல 89.73% வாக்குகள் பெற்றிருக்காரு. அடுத்ததா பிரேமலதா விஜயகாந்த் விருதாச்சலம் மாவட்டத்துல நின்னுருக்காங்க. இவங்க 2021ல 77.94% வாக்குகள் பெற்றிருக்காங்க. இப்போ 2026ல 86.5% வாக்குகள் பெற்றிருக்காங்க. அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூர் தொகுதியில நின்னுருக்காங்க. இவங்க 2021ல 56.79% வாக்கு சதவீதம் பெற்றிருக்காங்க. இப்போ 2026ல 74.89% பெற்றிருக்காங்க. இதை தொடர்ந்து 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யாரு ஆட்சி பிடிப்பா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனல் 5 நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.